நண்பு தமிழ் உறவுகளே அன்பு வணக்கம். நம்ம வந்து என்னுடைய பேர் பெனிஷ் தேவ். கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் பேரூராட்சி. இதில் என்னென்னா, போன விடுமுறையில் நம்ம எஸ்எஸ்பியில் பயணிக்கிறோம். மேற்கு வங்கத்தில் இருக்கும். விடுமுறையில் பயணித்த நாட்களில் 1 மாத விடுமுறையில் நம்ம போதைப்பொருள் புழக்கம், அரசால் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் தனிநபர் சாப்பிட்டதை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு எங்கள் முதலமைச்சர் தனிப்பிரிவு மையம் அதில் நாம் வந்து தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்தோம். அந்த தகவலின் அடிப்படையில் அவங்க அங்கேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இப்படி நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, இப்படி மனு கொடுத்துருக்கீங்க. மனு கொடுக்கலையே, தகவல் தானே கொடுத்தேன் அப்படின்னு. சரி, நீங்கள் காவல்துறை வர போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. போகலாம். சரி, போனேன். கருங்கல் காவல் நிலையத்தில் நம்மளை கூப்பிட்டாங்க. போய் நீங்கள் இந்த மாதிரி சம்மந்தமாக நீங்கள் முதலமைச்சர் தனிப்பிரிவு மையத்துக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் மனு கொடுத்துருக்கிறியா, சொல்லியிருக்கிறியா, அதனால் விசாரணை பேரில் அங்கே கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நான் இப்போ உடனே வர முடியும்னா வாங்க. சரின்னு நான் போனேன். அப்போ நீங்கள் மனுவை எழுதி கொடுங்க அப்படின்னு. சரி, நான் மனுவாக எழுதி கொடுத்தேன். ஆனால் நான் வந்து எந்த மாதிரி எழுதி கொடுத்தேன்னா, முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு இந்த மாதிரி தகவல் கொடுத்தேன். அந்த தகவலின் அடிப்படையில் கருங்கல் காவல் நிலையத்தில் கூப்பிட்டதுனால நான் ஆஜராகினேன். இந்த மாதிரி சமூகத்தில் இப்படி போதைப்பொருள் புழக்கம் தென்படுகிறது, அதனால் அதை வந்து தீவிர நடவடிக்கை எடுத்து அதை தடை செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி டீட்டெயிலாக எழுதி சிக்னேச்சரம் பண்ணி கொடுத்துட்டேன். அப்படி கருங்கல் காவல் நிலையத்தை விட்டு வெளியே வரேன். வீட்டு அருகாமையில் உள்ள ஒரு அண்ணன் அவர் சொன்னார், அந்த ஒரு நபருக்கு, நான் எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்ல வரல, ஒரு நபருக்கு காவல்துறையில் ஒரு விஷயம் இருக்குது, வேலை இருக்குது, அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு காசு கொடுக்கணும்னு சொன்னார். இப்போ நான் எதுக்கண்ணா காசு கொடுக்குறியா, அது லஞ்சம் ஆகிட்டு, அப்படி லஞ்சத்தை நீங்களே விதைக்கலாமா, அது தவறு இல்லையா, நீங்கள் ஒரு சர்ச்சு பொறுப்பில் இருக்கிறியா, அப்போ அதை செய்யக்கூடாது இல்லைண்ணா. என்ன பெனிஸு, கொடுக்காமல் எப்படி நடக்கும், வேலை நடக்கும், கதை நடக்கும், அது தாமதமாக நடந்துட்டு போட்டோன்னா அதனால் என்ன, அப்போ நீங்கள் கொடுக்குறது தவறு தானே. அவங்க ஒரு அரசு பணியில் இருக்காங்க, இப்போ வாங்குறதும் தவறு தான். இப்போ நான் இப்போ தான் போயிட்டு எழுதி கொடுத்துட்டு வாரேன். சரி, நான் உங்களுக்கு கூட வாரேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மொபைல் என்கிட்ட கையில் இருக்குது. அப்படி வாங்குறது கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் சும்மா வேணால் பேருக்கு கொடுக்குற நேரத்தில் நான் வந்து வீடியோ எடுப்பேன். என்னுடைய ரிஸ்க் அது. ஸ்டேஷனுக்குள்ளே நான் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன்னு சொன்னேன். அது வேண்டாம், பிரச்சனை ஆயிரும், அது ஆயிரும், இதாயிரும்னு சொன்னாங்க. நான் திரும்பவும் போயிட்டு வரும்போது, அண்ணா வாரேன், வரதுக்கு நான் ரெடின்னு சொன்னேன். இல்லை, வேண்டான்னு. அண்ணா கொடுக்காதுங்கன்னு திரும்ப சொன்னேன். அவங்க கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ அது எனக்கு தெரியாது. திரும்பவும் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா கொடுத்தியலா அப்படின்னு. அதை பற்றி கிளியராக சொல்லலை.